பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆம் பிரியமானவர்களே, 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் தியானித்து பாருங்கள். மனத்தாழ்மையிலும் பிறர் மீது கொண்ட அன்பிலும் பவுல் மிக சிறந்த மாதிரியாக விளங்கினார். விசுவாசிகள் கிறிஸ்துவை போலவே நல்லெண்ணம் உள்ளவர்களாகவும் அவர் செய்வது போலவே செய்யவும் விசுவாசிகளால் கூடுமா? நிச்சயம் கூடும். அல்லது பவுல் வசனம் 5 இவ்வாறு எழுதியிருக்க மாட்டார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ரோமர் 5:8 நாம் வாசிக்கிறோம் அல்லவா, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி. ஆகவே விசுவாசிகளில் கிறிஸ்து இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களிலே அவர் தலைவராக இருப்பதால் அவர்களது சிந்தைகளையும் எண்ணங்களையும் சரியான முறையில் நிரப்ப முடியும். எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர்களது சிந்தைகளையும் எண்ணங்களையும் சரியான முறையில் நிரப்ப முடியும். இப்படி நடக்கும் பொழுது சண்டைகள், தன்னலம், ஏமாற்றுதல், கர்வம் முதலானவைகள் அவர்கள் நடுவிலேயே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். புதிய ஏற்பாட்டின் மற்ற இடங்களில் போதிக்கப்பட்டவைகளின் சுருக்கத்தை பவுல் இந்த வசனங்களில் கூறுகிறார். இங்கு பவுலின் உபதேசம் நடைமுறையில் உள்ளது. அதுவே அவரது நோக்கம். விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டியவைகளை பவுல் போதிக்கிறார். இயேசு பரலோகத்தின் எல்லா மகிமையையும் ஐஸ்வர்யத்தையும் விட்டு இவ்வுலகில் வந்து தாழ்மையான சேவை செய்ய வந்தார். விசுவாசிகளும் இந்த பொய்யான கடிந்து கொள்ளத்தக்கதான மகிமையை விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு தேவனுக்கும் பிறருக்கும் தாழ்மையோடு ஊழியம் செய்வதால் தங்கள் வாழ்க்கையை செலவிட வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தை ஒரு பாவியின் மேல் இரக்கமுள்ளதாய் காணப்பட்டது. ஒரு வியாதியஸ்தன் மேல் கருணை உள்ளதாக அது காணப்பட்டது. அதே போல தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறவர்கள் மேல் மிகவும் வைராக்கியமுடையவராக கோபம் நிறைந்த ஒரு மனிதனாக, ஒரு தெய்வமாக அந்த இடத்துல ஆலயத்திலே புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் அடித்து துவசம் பண்ணதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்விலே தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்கிற பொழுது, தேவ ஊழியர்கள் கடிந்து கொள்கிற பொழுது அவைகளை ஏற்றுக்கொண்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். என்னை ஏன் இப்படி சொல்லுகிறார்கள், என்னை ஏன் இப்படி காயப்படுத்துகிறார்கள் என்று எண்ணாமல் தங்களுடைய உண்மையான நிலையை உணர்ந்தவர்களாக, எப்படி இயேசுனுடைய சிந்தை அவர் தெய்வமாக இருந்தாலும் கண்டிக்கத்தக்க வேண்டிய இடத்திலே அவர் கண்டித்து சபையை கெடுக்கிற கூட்டத்தை அவர் நிர்மூலமாக்கி பிதாவுடைய சித்தத்தை செய்கிற ஒரு தெய்வ மனுஷனாய், தெய்வமாய் அவர் காணப்பட்டது போல தேவ பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய சிந்தை உடையவர்களாகவே நாம் காணப்பட வேண்டும். பொறாமையும் கசப்புகளும் வன்மங்களும் நம்முடைய இருதயத்தில் இராதபடிக்கு இயேசுனுடைய சிந்தை அன்பும் கருணையும் இரக்கமும் நிறைந்ததாக நாம் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானவர்களையே தேவனுடைய ரூபமாகவே நாம் காணப்பட வேண்டும் என்பதை இந்த நாளிலே நான் வலியுறுத்துகிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையே நமக்குள்ளும் அது காணப்பட வேண்டும். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சிந்தை ஆண்டவரே, நாங்கள் வேதாகமத்தில் வாசிக்கிறபடி உம்மை அறிந்த விதமாக உம்முடைய அன்பும் கருணையும் இரக்கமும் நிறைந்ததாக எங்கள் வாழ்வு காணப்பட உதவி செய்யும். இந்த நாளிலே எங்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தாரும். விசேஷமாய் இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் முற்படுகிற செயல்படுகிற எங்களுடைய வேலைகள் மற்றும் எங்களுக்கு வரவேண்டிய சகல நன்மைகளும் இந்த நாளிலே எங்கள் வாழ்விலே வந்தடைவதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமேன். God bless you.